ஹாய் டியர்ஸ், வெல்கம் பேக் டு சேனல். எல்லாருமே வந்து எப்போ ரேங்க் லிஸ்ட் ரிலீஸ் ஆகும், ஸோ எப்போ கவுன்சிலிங்கான ஷெடியூல் வந்து ரிலீஸ் பண்ணுவாங்க, ஸோ இந்த மாதிரி தான் வெயிட் பண்ணிக்கிட்டு இருப்பீங்க. ரேங்க் லிஸ்ட்கான வெப்சைட் வந்து செலெக்ஷன் கமிட்டியோட வெப்சைட்டில் வந்து ரிலீஸ் ஆகும். ஸோ நீங்கள் வந்து கூகுளில் செலெக்ஷன் கமிட்டின்னு சொல்லி டைப் பண்ணிங்கன்னா ஆட்டோமேட்டிக்காக அந்த வீடியோவில் இருக்க மாதிரி ஒரு பேஜஸ் வந்து ஓப்பன் ஆகும். ஸோ அதில் வந்து பேராமெடிக்கல் டிகிரி கோர்சஸ்ன்னு இருக்கா, அதை நீங்கள் கிளிக் பண்ணிங்கன்னா ஸோ உங்களுக்கு ஒரு வெப்சைட் ஓப்பன் ஆகும். ஸோ அதில் தான் பிடிஎஃப் இருக்கும், அதை நீங்கள் டவுன்லோட் பண்ணிங்கன்னா ஸோ யாரெல்லாம் செலக்ட் ஆகிருக்குன்னு சொல்லி உங்களுக்கு வந்து தெரிய வரும். அண்ட் வெப்சைட்டை பொறுத்தளவு இப்போதைக்கு வந்து ஸோ எம்டிஎஸ்க்கான ப்ராசஸ் ஆன்கோயிங்கில் இருக்குது. ஸோ நெக்ஸ்ட் வந்து கூடிய சீக்கிரம் உங்களுக்கான ரேங்க் லிஸ்ட் வந்து ரிலீஸ் பண்ணுவாங்க. 1 by 1 தான் ரிலீஸ் பண்ணுவாங்க. ஸோ ஃபஸ்ட்டு வந்து நிறைய ஸ்டூடெண்ட்ஸ் வந்து நிறைய கேட்டகரி வைஸ் வந்து அப்ளை பண்ணியிருப்பாங்க. ஸோ அவங்களுக்குலாம் சீட் கிடச்சிச்சின்னா ஸோ அந்த ஸ்டூடெண்ட்ஸ் எல்லாம் வந்து பேராமெடிக்கலில் வந்து ஜாயின் பண்ண மாட்டாங்க. ஸோ அந்த மாதிரி இருக்கும்போது உங்களுக்கு வந்து கட் ஆஃப் ரேஞ்சு குறையிறதுக்கான சான்ஸ் வந்து அதிகம். ஸோ அதனால் வந்து எல்லாருமே பொறுமையாக வெயிட் பண்ணுங்கள். ஸோ எந்த அளவுக்கு டிலே ஆகுதோ அந்த அளவுக்கு கட் ஆஃப் ரேஞ்ச் குறையும். ஸோ உங்களுக்கும் சீட் கிடைக்க சான்ஸ் அதிகம்.